திமுகவுக்கு எதுக்கு வாக்களிக்கணும்? பள்ளிக்கூட பையன் பிள்ளை கையில எல்லாம் கஞ்சாவை கொடுத்து கல்லூரி மாணவர் கையில் இன்னைக்கு போதைப் பொருளை கொடுத்திருக்கானே, அதுக்காக வாக்களிக்கணுமா? அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், மகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், 2 பேரும் சிம் கார்டு போட்டு யாரு கூட பேசிட்டு தெரியுங்கன்னு பேசினாரே மூத்த அமைச்சர், அவர் பேசிய பேச்சுக்காக வாக்களிக்கணுமா? கோயில்ல சாமி கும்பிட நின்னுட்டு இருக்கிற பக்தர்களை பார்த்து சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியான்னு நான் வெளியே சொல்ல முடியாத கொச்சையான வார்த்தைகள்ல பேசுறாரே ஒரு அமைச்சர் சேகர் பாபு, அவருக்காக வாக்களிக்கணுமா? இல்ல சிறைக்குள்ள போய் ஜெயிலில் உட்கார்ந்துக்கிற போது அமைச்சராக வச்சிருந்தாங்களே செந்தில் பாலாஜி, அதுக்காக வாக்களிக்கணுமா? கள்ளச்சாராயம் காட்சி 120 பேரை கொண்டானே திமுக காரன் கண்ணுக்குட்டி, அந்த கள்ளச்சாராயம் காட்சிகிறவனுக்கு வாய்ப்பளித்து வாழ்வளித்து அந்த கள்ளச்சாராயத்தை விற்பதன் மூலமாக லாபம் அடைந்த இந்த திமுக குடும்பத்திற்கு மீண்டும் கள்ளச்சாராயம் காட்சிற்காக வாக்களிக்க சொல்றீங்களா? எதுக்காக வாக்களிக்கணும்? மாநாட்டிற்கு வந்த இளைஞர்களினுடைய மேசை மீது பீர் பாட்டல்களை அடுக்கிய திமுகவிற்கு எதற்காக மீண்டும் பீர் பாட்டல் வேணும்னு வாக்களிக்கணுமா? 2.5 வயசு குழந்தைய கிருஷ்ணகிரியில பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்து 4 மாதம் கழித்து கைது செய்யப்படுறார் ஒரு திமுக காரன். அந்த குழந்தையினுடைய உடற்கூறாய்வுல அந்த ரிப்போர்ட்டையே மாத்தி இருக்கிறான். அதுக்காக மறுபடியும் திமுக காரனுக்கு வாக்களிக்கவா? அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ள வந்து பல்கலைக்கழகத்திற்குள்ளேயே வைத்து ஒரு மாணவியை நாசம் செய்தானே, அந்த மாணவி அழுத்தம் திருத்தமாக சொன்னாரே அவன் ஒரு சாரோடு பேசினான் என்று சொல்லி அந்த கொடூரமான குற்றவாளியை கைது செய்துட்டு வந்தபோது அவன் வீட்டில் உட்கார்ந்து இந்த ஸ்டாலின் அமைச்சரவையின் அமைச்சர் மா சுப்பிரமணியம் உணவருந்தி கொண்டிருக்கிற படங்கள் வெளியே வந்ததே, அதற்காக மறுபடியும் வாக்களிக்கிறதா இந்த திமுகக்கு? அதற்காக வாக்களிக்கலாமா? 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கான், அதுக்காக வாக்களிக்கிறதா? தெய்வ செயல் பண்ண வேலைக்காக வாக்களிக்கணும்னா வாக்களிங்க. ஒரு பெண்ணு வந்து கதர்னாலே ஆளுநர் மாளிகை முன்னாடி நின்னுட்டு இந்த தெய்வ செயல் என்கிற திமுக காரன் எங்களை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு எங்களை கூட்டிட்டு போய் திமுகவினுடைய முக்கியமான தலைவர்களுடன் வந்து எங்களை விலைபேசி விற்கிறான் என்று சொல்லி அந்த பொண்ணு வந்து கதர்ச்சில்ல, அதுக்காக வாக்களிக்கணுமா திமுகக்கு? ஈசிஆர் சாலையில திமுக கொடி கட்டின வண்டியில 4 பேர் பெண் பிள்ளைகளை துரத்திட்டு ஓடுனான் பார், அவனுக்காக வாக்களிக்கவா? அந்த துரத்திட்டு போனவன் யாருன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலையே இந்த காவல்துறை, அவனுக்காக வாக்களிக்கவா? இதோ 12வது படிக்கிற பிள்ளைய நாசம் பண்ணி வீசிட்டு போயிட்டானே தூத்துக்குடியில, 10 நாள் கண்டுபிடிக்க முடியலையே இந்த அரசாங்கத்தினால, கையாலாகாத அரசாங்கத்தினால, அதுக்காக வாக்களிக்கவா? இல்ல அந்த புள்ள எதுக்கு புதற்கு பின்னாடி போனான்னு திமுக காரன் ஒருத்தனை விட்டு பேச வச்சாங்க பாருங்க, அதுக்காக வாக்களிக்கலாமா? எதுக்காக வாக்களிக்கணும் திமுகக்கு? கோர்ட்டுக்குள்ளேயே வந்து அருவாள் வச்சு வெட்டி கொலை செய்ததுக்காக வாக்களிக்கிறதா? ஒரு ஊடகவியலாளனுடைய வீட்டுக்குள்ள வந்து செப்டிக் டேங்க் தண்ணி கொண்டு ஊத்தி விட்டு கருத்துரிமையை நசுக்குனானே, அதுக்காக வாக்களிக்கவா? யாரையுமே பேச விடாம தடுத்து கொண்டு இருக்கிற இந்த திமுக எந்த பத்திரிகையாளனும் வேலை செய்ய முடியாது. எவனெல்லாம் கூல கும்பிடு ஓடுறானோ, எவனெல்லாம் சல்யூட் அடிச்சு நிக்கிறானோ, எவனெல்லாம் திமுக கொடுக்கிற காசுக்கு வாலாட்டுகிறானோ அவனை எல்லாம் பத்திரிகையாளனாக ஏற்றுக்கொண்டு மற்ற பத்திரிகையாளர்களை எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கிற திமுக, அதுக்காக வாக்களிக்கிறதா? எதுக்கு வாக்களிக்கணும் திமுகக்கு? திமுக என்பது முழுமையாக தோற்று போயிருக்கிறது. இந்த திமுகவுக்கு மீண்டும் ஒரு முறை வாக்களிப்பதும் ஒன்றுதான், நமக்கு நாமே வாய்க்கரிசி போட்டுக் கொள்வதும் ஒன்றுதான். இதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி சீரழித்து இருக்கிற இந்த திமுகவை இந்த தேர்தலிலே புறக்கணிக்க வேண்டும், தூக்கி எறிய வேண்டும். அதுதான் நாம் வைக்கிற கோரிக்கை.